சிவாய நம. பூமியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி ஊழிமணி திருநாவலூர் வன்றொண்டன் பதம் போற்றி வாழிய திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் ஆனி மாதம் 11ஆம் நாள் 25/6/2024 செவ்வாய்க்கிழமை. சதுர்த்தி திதி 11:11 இரவு வரை, பின் பஞ்சமி திதி. திருவோணம் நட்சத்திரம் 2:32 பகல் வரை, பின் அவிட்டம் நட்சத்திரம். வைத்திருதி நாமயோகம் 8:12 நாளிகை வரை, பின் விஸ்கம்பம் நாமயோகம். பவகரணம் 16:14 நாளிகை வரை, பின் பாலவகரணம். மிதுன ராசி இருப்பு 3:38 நாளிகை. விவாக சக்கரம் மேற்கு, சூளம் வடக்கு, பரிகாரம் பால். யோகினி ஆகாயம். திருக்கணித சிரார்த்த திதி சதுர்த்தி, வாக்கிய சிரார்த்த திதி சதுர்த்தி. இன்று சங்கடகர சதுர்த்தி, அங்காரக சதுர்த்தி. சூரிய உதயத்திலிருந்து ராகு காலம் மாலை 3:33 முதல் 5:09 வரை. யமகண்டம் காலை 9:10 முதல் 10:46 வரை. சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 10:47 முதல் 11:02 வரை. முற்பகல் 12:02 முதல் 1:02 வரை. பிற்பகல் 5:09 முதல் 6:02 வரை. இரவு 7:02 முதல் 8:02 வரை. இன்று நாள் சுமார். இன்றைய நவகோள்களின் நிலைகள்: மேசத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று பின்னிரவு 1:49 சந்திரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறார். இன்று பின்னிரவு 1:49 வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பின் கடக ராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மேசராசி அல்லது மேச லக்கண அன்பர்களே, மேசராசிக்கு ராசியில் செவ்வாய், 2ஆம் பாவத்தில் குரு, 3ஆம் பாவத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், 6ஆம் பாவத்தில் கேது, 10ஆம் பாவத்தில் சந்திரன், 11ஆம் பாவத்தில் சனி, 12ஆம் பாவத்தில் ராகு உள்ள நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள். வாகன தொழில்துறையினர், இயந்திர தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாடுகளில் பணிபுரிபவர்களிடமிருந்து எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். புத்திரர் வழியில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வாழ்க்கை துணை வழியில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை. வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சலும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவி செய்வீர்கள். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். குடும்பத்தில் பிரிவினை பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். தந்தை வழி சொத்துக்களில் இருந்து எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சந்திரன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 47, 20, 92, 3, 57, 75, 63, 21. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு அழகு திருமேனிநாதர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு.
ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன அன்பர்களே, ரிஷபராசிக்கு ராசியில் குரு, 2ஆம் பாவத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், 5ஆம் பாவத்தில் கேது, 9ஆம் பாவத்தில் சந்திரன், 10ஆம் பாவத்தில் சனி, 11ஆம் பாவத்தில் ராகு, 12ஆம் பாவத்தில் செவ்வாய் உள்ள நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். தந்தை வழி சொத்துக்கள் கிட்டும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள், ஆன்லைன் வர்த்தகம் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உங்களது பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவி செய்வீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சலும் பயணங்களும் ஏற்படக்கூடிய நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். புத்திரர் வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகள் ஏற்படும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் வணிகர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். தொழில்துறையில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 47, 20, 92, 4, 85, 40, 94, 22. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நாகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன அன்பர்களே, மிதுன ராசிக்கு ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன், 4ஆம் பாவத்தில் கேது, 8ஆம் பாவத்தில் சந்திரன், 9ஆம் பாவத்தில் சனி, 10ஆம் பாவத்தில் ராகு, 11ஆம் பாவத்தில் செவ்வாய், 12ஆம் பாவத்தில் குரு உள்ள நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். மிதுன ராசிக்கு சந்திரன் இன்று 8ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று சந்திராஷ்டம நாள். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை. பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை. மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு, செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 4, 40, 85, 94, 22, 9, 90, 81, 27. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. கடகராசி அல்லது கடக லக்ன அன்பர்களே, கடகராசிக்கு 3ஆம் பாவத்தில் கேது, 7ஆம் பாவத்தில் சந்திரன், 8ஆம் பாவத்தில் சனி, 9ஆம் பாவத்தில் ராகு, 10ஆம் பாவத்தில் செவ்வாய், 11ஆம் பாவத்தில் குரு, 12ஆம் பாவத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் உள்ள நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். கடகராசிக்கு சந்திரன் இன்று பின்னிரவு 1:49 வரை 7ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். நன்மையான பலன்கள் ஏற்படும். அதன் பின் 8ஆம் பாவத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வெளியூர் வெளிநாட்டில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாள். உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சலும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களும் ஏற்படக்கூடும். அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். சீருடை பணியாளர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள்.
கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு செய்ய வேண்டிய புதிய முதலீடுகளை செய்வீர்கள். கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். குடும்பத்தில் பிரிவினை பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய், சந்திரன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 90, 81, 27, 36, 2, 47, 92, 20, 3, 30, 57, 75, 63, 21. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கண அன்பர்களே, சிம்ம ராசிக்கு 2ஆம் பாவத்தில் கேது, 6ஆம் பாவத்தில் சந்திரன், 7ஆம் பாவத்தில் சனி, 8ஆம் பாவத்தில் ராகு, 9ஆம் பாவத்தில் செவ்வாய், 10ஆம் பாவத்தில் குரு, 11ஆம் பாவத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் உள்ள நிலையில் சிம்ம ராசிக்கு தர பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். நீண்ட நாள் பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். புத்திரர் வழியில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சலும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. வாழ்க்கை துணை வழியில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை. நண்பர்கள் உறவினர்களுடன் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். சிம்மத்த ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். புத்திரர் வழியில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். தொழிலாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வாழ்க்கை துணை வழியில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை. உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். தாய் தந்தையரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. நண்பர்கள் உறவினர்களுடன் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை. நண்பர்கள் உறவினர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். தந்தை வழி சொத்துக்கள் கிட்டும். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய், சந்திரன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 90, 81, 27, 36, 2, 47, 92, 20, 3, 30, 50, 75, 63, 21. அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு அழகு திருமேனி நாதர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. கன்னி ராசி அல்லது கன்னி லக்கண அன்பர்களே, கன்னி ராசிக்கு ராசியில் கேது, 5ஆம் பாவத்தில் சந்திரன், 6ஆம் பாவத்தில் சனி, 7ஆம் பாவத்தில் ராகு, 8ஆம் பாவத்தில் செவ்வாய், 9ஆம் பாவத்தில் குரு, 10ஆம் பாவத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் உள்ள நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள்.
திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். ஆடை ஆபரண சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. நண்பர்கள் உறவினர்களுக்குள் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை. கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை. உங்களது நண்பர்கள் உறவினர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். தந்தை வழி உறவினர்களின் சொத்துக்கள் கிட்டும். கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கான பலன்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மையான பலன்கள் ஏற்படும். சுய தொழில் புரியவர்கள் அனுகூலமான பலன்களை அடைவார்கள். கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சலும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாள். வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 47, 20, 92, 3, 57, 75, 63, 21. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு அழகு திருமேனி நாதர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு. துலாம் ராசி அல்லது துலாம் லக்ன அன்பர்களே, துலாம் ராசிக்கு 4ஆம் பாவத்தில் சந்திரன், 5ஆம் பாவத்தில் சனி, 6ஆம் பாவத்தில் ராகு, 7ஆம் பாவத்தில் செவ்வாய், 8ஆம் பாவத்தில் குரு, 9ஆம் பாவத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், 12ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழில்துறையில் முன்னேற்றமான பலன்களை அடைவீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் தேவை. வாழ்க்கை துணை வழியில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். புத்திரர் வழியில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். துலாம ராசியாக கொண்ட சித்திரை 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். துலாம ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். புத்திரர் வழியில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். தொழிலாளர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சலும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களும் ஏற்படக்கூடும். துலாம ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உத்தியோக இடங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். சகோதர வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழில்துறைகளில் செய்ய வேண்டிய புதிய முதலீடுகளை செய்வீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம்.
துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு, செவ்வாய், சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 4, 40, 85, 94, 22, 9, 90, 81, 27, 2, 47, 20, 92. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நாகர். அதிர்ஷ்டம் தரும் திசை வடமேற்கு. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்ன அன்பர்களே, விருச்சக ராசிக்கு 3ஆம் பாவத்தில் சந்திரன், 4ஆம் பாவத்தில் சனி, 5ஆம் பாவத்தில் ராகு, 6ஆம் பாவத்தில் செவ்வாய், 7ஆம் பாவத்தில் குரு, 8ஆம் பாவத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், 11ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சகோதர வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். முன்னோர் வழிபாடு உங்களுக்கு நன்மையான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான நாள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். இறை வழிபாட்டிற்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். மாணவர்கள் முக்கிய முடிவு எடுப்பதில் கவனம் தேவை. வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. வாழ்க்கை துறையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய், சந்திரன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 81, 90, 27, 2, 47, 20, 92, 3, 57, 75, 21, 93. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. தனுசு ராசி அல்லது தனுசு லக்ன அன்பர்களே, தனுசு ராசிக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரன், 3ஆம் பாவத்தில் சனி, 4ஆம் பாவத்தில் ராகு, 5ஆம் பாவத்தில் செவ்வாய், 6ஆம் பாவத்தில் குரு, 7ஆம் பாவத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், 10ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். புத்திரர் வழியில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். புதிதாக வீடு வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும். பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் தேவை. வாகன வழியில் வீண் வழக்கு விவகாரங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை. தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த தனலாபத்தை அடைவீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் வழியில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சலும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாள். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள்.
குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை. வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். தந்தை வழி சொத்துக்கள் கிட்டும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய், சந்திரன், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 81, 90, 27, 2, 47, 20, 92, 4, 40, 85, 94, 22. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நாகர். அதிர்ஷ்டம் தரும் திசை வடமேற்கு. மகர ராசி அல்லது மகர லக்ன அன்பர்களே, மகர ராசிக்கு ராசியில் சந்திரன், 2ஆம் பாவத்தில் சனி, 3ஆம் பாவத்தில் ராகு, 4ஆம் பாவத்தில் செவ்வாய், 5ஆம் பாவத்தில் குரு, 6ஆம் பாவத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், 9ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். மகர ராசிக்கு ராசியில் சஞ்சாரம் செய்யும் சந்திரனால் அதிக அலைச்சலும் மன உளைச்சல் டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை. புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். சுய தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3, 4 நட்சத்திர பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். நீண்ட நாள் சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். தந்தை வழி உறவினரால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உங்களது முயற்சிகளில் சில தடை தாமதங்கள் இருப்பதால் கவனம் தேவை. வீடு வாகனம் சொத்து வழியில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1, 2 நட்சத்திர பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு, செவ்வாய், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 4, 40, 85, 94, 22, 9, 81, 90, 27, 3, 57, 75, 21, 93. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நாகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. கும்பராசி அல்லது கும்பலக்கண அன்பர்களே, கும்பராசிக்கு 12ஆம் பாவத்தில் சந்திரன், ராசியில் சனி, 2ஆம் பாவத்தில் ராகு, 3ஆம் பாவத்தில் செவ்வாய், 4ஆம் பாவத்தில் குரு, 5ஆம் பாவத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், 8ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள். கும்பராசிக்கு சந்திரன் 12ஆம் பாவத்தில் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். விரய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உத்தியோகம் தொழில் விஷயமாக இருந்த பிரச்சனைகள் விலகும். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும்.
கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சகோதர வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். புத்திரர் வழியில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது குடும்ப தேவைகளை எல்லாம் நிறைவேறும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3 கால நட்சத்திர பலன்கள். சகோதர வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். தந்தை வழி சொத்துக்கள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கும்ப ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய், சந்திரன், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 90, 81, 27, 36, 2, 47, 92, 20, 4, 40, 85, 94, 22. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. மீன ராசி அல்லது மீன லக்ன அன்பர்களே, மீன ராசிக்கு 11ஆம் பாவத்தில் சந்திரன், 12ஆம் பாவத்தில் சனி, ராசியில் ராகு, 2ஆம் பாவத்தில் செவ்வாய், 3ஆம் பாவத்தில் குரு, 4ஆம் பாவத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், 7ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். புத்திரர் வழியில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் மாத நட்சத்திர பலன்கள். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வாழ்க்கை துறையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். உங்களது போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பண விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தந்தை வழி சொத்துக்கள் கிட்டும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய், சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 9, 90, 81, 27, 2, 20, 47, 92. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சிவாய நம.